பரவி உலகம் உய்ய வேண்டி தமிழண்டா நாங்கள் என தலைமை நிறுத்தி தமிழர்கள் பெருமிதமாய் கொண்டாடுகின்ற இத்திருநாளில் கவியரங்க தலைவர் திரு புலவர் சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் அவர் சொல்லம்புகள் நல்லவற்றை சிந்திக்க வைக்கும், அல்லவற்றை நிந்திக்க வைக்கும். அவர் சொல்லம்புகள் நல்லவற்றை சிந்திக்க வைக்கும், அல்லவற்றை நிந்திக்க வைக்கும். அவர் ஒரு வினைச்சொல், முக்காலத்திலும் வந்து தமிழ் இயக்குவார். அவர் ஒரு வினைச்சொல், முக்காலத்திலும் வந்து தமிழ் இயக்குவார். கடந்த காலம் தமிழ் பயிற்சி, தற்போது தமிழ் வளர்ச்சி, எதிர்காலம் தமிழ் புரட்சி. அவர் ஒரு வினைச்சொல், முக்காலத்திலும் வந்து தமிழ் இயக்குவார். கடந்த காலம் தமிழ் பயிற்சி, தற்போது தமிழ் வளர்ச்சி, எதிர்காலம் தமிழ் புரட்சி. இன்று ஜெகஜீவன் அவர்கள் ஏற்றும் தமிழ் தீபத்தில் தூத்துக்குடி தமிழ் இலக்கிய மன்றம் எண்ணெய் வார்க்கிறது. இன்று ஜெகஜீவன் அவர்கள் ஏற்றும் தமிழ் தீபத்தில் தூத்துக்குடி தமிழ் இலக்கிய மன்றம் எண்ணெய் வார்க்கிறது கவியரங்கம் மூலமாக. தமிழ் தீபம் ஓங்கி எரிய ஏற்பாடு செய்த சங்க தலைவர் கணேசன் ஐயா, ஆக்கம் தந்த செயலர் ஆதி அருமைநாயகம், ஊக்கம் தந்த உயிர் மூச்சு திரைப்பட இயக்குனர் ஐயா ஜோதிமணி ஆகியோருக்கு முதற்கண் என் சிறந்தாழ்ந்த நன்றிகள். காமராஜர் கல்லூரியில் தமிழர் திருவிழா, தமிழ் தேர் வலம் வர படம் பிடிக்க காத்திருக்க நம்மோடு இணைவர் எட்டயபுரத்து மகாகவி பாரதியார். அவர் இன்னும் இருக்கிறார், அதனால தான் அவர் இங்கு வந்திருக்கிறார் என்றே சொல்கிறேன். உடன் வடம் பிடிப்போர் கவிமன்றம் கேட்க வந்திருக்கும் தமிழ் கவி வாணர்களும் சுவைஞர்களும். பாரதி யார் என்று கேட்போருக்கு அவர் ஒரு பெரிய கவி என கவிவாட வந்திருப்பவர் அடியேன் முனைவர் கவிஞர் நீதிச்செல்வன். உலக மொழிகளிலே ஓங்கு தமிழ் மொழியை உயர்ந்த பொன்மொழியாய் கண்டிட்ட பாரதி அவன் பாவருக்கெல்லாம் சாரதி. உலக மொழிகளிலே ஓங்கு தமிழ் மொழியை உயர்ந்த பொன்மொழியாய் கண்டிட்ட பாரதி அவன் பாவலருக்கெல்லாம் சாரதி. தேவதர தமிழோசை உலகமெல்லாம் கேட்க எண்ணி பைந்தமிழ் கவி படைத்த பாவலன் அவன் தமிழ் தாய் ஈன்றெடுத்த காவலன். கூழுக்கும் கவிவாடி அப்பை பிறந்தமண்ணில் கூழுக்கும் கவிவாடி அப்பை பிறந்தமண்ணில் பெண்மையை போட்டி செய்த எளியவன். ஆனால் வலிய இரும்பு சமுதாயத்தையும் சுதந்திர கடல் ஏற்றி வளைத்து சீர்தைத்த வலியவன். வலிய இரும்பு சமுதாயத்தையும் சுதந்திர கடல் ஏற்றி வளைச்சு செய்த வலியவன். சுருங்க சொன்னால் அக்னி குச்சி நெஞ்சம் தீப்பிடிக்கும், வஞ்சம் மறந்தோடும். சுருங்க சொன்னால் அக்னி குச்சி நெஞ்சம் தீப்பிடிக்கும், வஞ்சம் மறந்தோடும். அவன் கேட்டது பெண் ஆணவம் அல்ல, பெண் விடுதலை. தற்போதைய சிலர் அவனை தவறாக புரிந்து கொண்டு புதிராக நினைக்கிறார்கள். அவன் கேட்டது பெண் ஆணவம் அல்ல, பெண் விடுதலை. தற்போதைய சிலர் அவனை தவறாக புரிந்து கொண்டு புதிராக நினைக்கிறார்கள். அவன் போற்றிய பெண்ணிய பண்புகள் 5. அவன் போற்றிய பெண்ணிய பண்புகள் 5: பெண் விடுதலை, தாய்மையின் வாழ்வு, காதல் பெருமை, காதல் திறம், புதுமை பெண். அவன் பெண்ணியம் பற்றி பாடினால் இந்த 5ஐயும் பாடியாக வேண்டும். பெண் விடுதலை. பெண்ணுக்கு விடுதலை என்றால் பெண் இந்த உலகிற்கே வாழ்வில்லை என்றால். பெண்ணிற்கு விடுதலை இல்லை என்றால் பெண் இந்த உலகிற்கே வாழ்வில்லை என்றால். மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவள், இது பாரதி வாக்கு. ஆனால் மனைவியாலும் மண்ணில் போல் தெய்வம் என்பார். மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவள், இது பாரதி வாக்கு. ஆனால் மனையாலும் மண்ணில் போல் தெய்வம் என்பார். ஏட்டை பெண்கள் தொடுவது தீமை என்ற எண்ணத்தை முற்றுமே ஓட்டி வைத்தார். பூட்டி வைத்த பெண்கள் வீட்டை விட்டு வெளிவந்து புதுமை செய்ய ஆணையிட்டார். தொழுவத்தில் கட்டும் மாடல்ல பெண்கள் சமுதாயத்தின் கண்கள் என்று உரைத்தார். நாயை காட்டிலும் நல்வாய் நடத்திய பெண்மைக்கு நியாயங்கள் கேட்டு பொருள் கொடுத்தார். ஏட்டை பெண்கள் தொடுவது தீமை என்ற எண்ணத்தை முற்றுமே ஓட்டி வைத்தான். பூட்டி வைத்த பெண்கள் வீட்டை விட்டு வெளிவந்து புதுமை செய்ய ஆணையிட்டார். தொழுவத்தில் கட்டும் மாடல்ல பெண்கள் சமுதாயத்தின் கண்கள் என்று உரைத்தார். நாயை காட்டிலும் நல்வாய் நடத்திய பெண்மைக்கு நியாயங்கள் கேட்டு பொருள் கொடுத்தார். தாய்மையின் பெருமை.
அவளுக்கு துணை நிற்பது. பெண்ணியம் என்பது ஆணை எதிர்ப்பதல்ல, சுய கௌரவம் காத்து அவளுக்கு துணை நிற்பது. பெண்மையில் தாய்மையை கண்டான் பாரதி. காதலை போன்று பாரதி பெண்மையில் தாய்மையை கண்டார். வலிமை சேர்ப்பது தாய் முலை பாடலா என்றார். போற்றி தாய் என்று கொண்டாடுவோம், தோல் கட்டி ஆடுவோம் என்றார். புகழ்ச்சி கூடிய காதல் கிளிகளுக்கு என்று காதலை பாடும் போது தாய்மையையும் போற்றினார். அவன் பெண்ணை தாய்மையாகவும் தாயாகவும் கண்டார். காதல் பெருமை. இல்லறமா துறவரமா என்று கேட்டால் அவன் இல்லறத்தையே நல்லறம் என்கிறான். காதலிலே மாதருடன் கழித்து வாழ்ந்தால் போர் தொழிலும் போதும் என்று புத்தி சொன்னார். காதலிலே மாதருடன் கழித்து வாழ்ந்தால் போர் தொழிலும் போதும் என்று புத்தி சொன்னார். மாதருடன் மனம் ஒன்றி மயங்கி விட்டால் மந்திரிமார் போர் தொழில் மறப்பார் கொள்வாரோ என்று காதல் பெருமை பேசினார். மாதருடன் மனமன்றி மயங்கி விட்டால் மந்திரிமார் போர் தொடுப்பாரோ என்று காதல் பெருமை பேசினார். இதை நீங்கள் மாற்றி யோசிக்க கூடாது. மந்திரிமார் போர் விடுவார் மாதரோடு ஒன்றினார் என்றால் அவர் சொல்வது அவரவர் மனைவி, மற்றதுமல்ல. இதை அடிக்கடி கேட்டு காட்ட கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்நாளில் அவர் சொன்ன அர்த்தங்கள் அனர்த்தங்களாக திருத்தி பொருள்கள பல விரும்புவதால். காதல் திறன். 102 மலைகளை சாடுவோம் நுண்ணிய பெண்ணொருத்தி வழியிலே, காற்றில் ஏறி விண்ணையும் சாடுவோம் கண்ணி பெண்ணின் கடைசிகள் பார்வையிலே. காதலின் வலிமை கொடுத்து காதலினால் சாகாமல் இருக்கக்கூடும் கவலை போகும், ஆதலினால் மரணம் பொய்யா, ஆதலினால் காதல் செய்ய உலகத்தோரே என்று பெண்மையை பெருமைப்படுத்தினார். புதுமை பெண் பற்றியவன் தாடல். நிகழ்ந்த நன்னடை, நேர்வந்த பார்வை, திமிர்ந்த ஞானச்செருக்கு, சாத்திர தெளிவு, பற்பல நூல்ல கற்றல், குலத்துக்கு உரிய குலத்து மாந்தருக்குரிய கற்பு நெறி, வீட்டில் பொந்தில் வாழா நெறி, வீட்டினுள் பொந்தில் வாழா நெறி, பையன் தலைக்குட ஆணுடன் பெண் நிகராய் அறிவியல் ஓங்கிட ஓயாது விளங்க வேண்டும். நானும் அம்சம் நாய்களுக்கு வேண்டும், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்கள் பெண்ணி என்று அவர் கூறினார். நாணம் அச்சம் நாய்களுக்கு வேண்டும், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்கள் வேண்டும் என்றார். ஆடெல்லாம் கற்பழித்து தவறு செய்தால் அப்போது பெண்மையும் கற்பழித்திடாதோ என ஆணுக்கு புத்து கூறி கற்பு நீதி இருவருக்கும் சமம் என்று சாத்தியவன் பாரதி. ஆடெல்லாம் கற்பழித்து தவறு செய்தால் அப்போது பெண்மையும் கற்பழித்திடாதோ என ஆணுக்கு புத்தி கூறி கற்பு நீதி இருவருக்கும் சமம் என்றே சாத்தியவன் பாரதி. பெண்ணிய கவிஞன் பாரதி. அவன் எண்ணமெல்லாம் இப்பொழுது நிறைவேறுகிறது. காவிய கவிஞன் என்பதால் அவன் ஓவிய கனவுகள் எல்லாம் நனவுள்ளாக நின்று கொடுத்த மணித்துளிக்குள் முடிக்க வேண்டும் என்பதால் என் கவிக்கு வைக்கிறேன் முற்றுப்புள்ளி. ஆனால் என்றும் பாரதி புகழுக்கு இல்லை முற்றுப்புள்ளி.